எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வின் அருளால் ரமலான் மாதத்தின் பிறை 24வது நாள் தராவீஹ் நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்லநாயன் நாம் செய்கின்ற எல்லா அமலையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. நாம் செய்கின்ற சிறிய அமலாக இருந்தாலும் மன தூய்மையோடு இறைவனுக்காக செய்து இறைவனிடத்திலே நல்வாக்கியமும் நல்கூலியும் பெறுகின்ற நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அல் குர்ஆனினுடைய வசனங்கள் இன்று மதுசமி அல்லாஹுடைய ஜுசுவில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சூறாக்களுக்கு மத்தியில் ஓதப்பட்டது. குறிப்பாக சூரத்துல் ஹஷ்ருடைய இறை வசனங்கள். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த மனித உலகத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான வேதம். முன்னாள் வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு பொதுவாக மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வேதங்களை நீங்கள் மனித உலகத்திற்கு எடுத்துரையுங்கள் என்று அந்த வேதம் பொதுவாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் வேதம், இன்ஜீல், ஜபூர், அதுபோக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட ஏடுகள் கிட்டத்தட்ட சுகுஃபுகளே 100க்கு மேற்பட்ட சுகுஃபுகள் மனித உலகத்தின் சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கான். இந்த வேதங்கள் எல்லாம் அல்லாஹ் மொத்தமாக அந்த நபிமார்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுவிடும். ஆனால் அல் குர்ஆன் மட்டும்தான் 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வப்போது தோதுவாக காரணங்களோடு சபபு நுசூல்களோடு ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னா அதுக்கான காரணம் இருக்கும். அந்த நிகழ்வோடு அல்லாஹ் அவ்வப்போது இந்த மனித உலகத்திற்கு இறக்கினான் என்றால் அது அல் குர்ஆன் மட்டும்தான். அந்த வகையில் அல் குர்ஆனை சிந்தித்து பார்த்தால் நபி தோழர்களும் சஹாபாக்களும் நபிமார்களும் அவர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், முஃமின்கள் சஹாபாக்களிடத்திலேயும் அவர்கள் இறை தூதரிடத்திலேயும் எவ்வாறு நடந்து கொள்கின்ற நடைமுறைகளை எல்லாம் அல்லாஹ் சுட்டி காண்பித்தார். அதே போன்று இந்த அல் குர்ஆன் என்பது அந்த 23 ஆண்டு காலங்களில் சஹாபாக்களினுடைய நிகழ்வுகளுக்கும் அவர்களை பாராட்டியும் அவர்களுக்கு பதிலாகவும் இந்த அல் குர்ஆன் இறங்கியிருக்கிறது. நம்ம அல் குர்ஆனை சிந்தித்தா போதும் நமக்கு தெரியும், சில சஹாபாக்களை பாராட்டியே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் வசனம் இறக்கினார். சூரத்துல் அல் பக்ராவில் ஒரு வசனத்துல சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி ஒரு நற்பழக்கத்திற்காக அந்த இறை வசனம் இறக்கப்பட்டது. சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு இறை வசனம் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இறை வசனத்தை இறக்கினார். இந்த வசனங்கள் எல்லாம் அந்த நிகழ்வுகள் நடந்தது அல்லாஹ் பாராட்டி இறை வசனத்தை இறக்கினார். சிலருடைய கோரிக்கைக்காக அல்லாஹ் இறை வசனம் இறக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, எங்களுக்கு ஏதாவது அதற்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு தோன்றா அல்லாஹ் அல் குர்ஆன் இறக்குவான். நிறைய இறை வசனம், யஸ்அலூனக அனில் ஹம்ர், யஸ்அலூனக அனில் மஹீத், யஸ்அலூனக அனிஷ் ஷஹர், யஸ்அலூனக அனில் அஹில்லா, மாதத்தை பற்றி, பிறையை பற்றி, மதுவை பற்றி, ஹைலுடைய காலங்களை பற்றி, இப்படி என்னதான் கேட்கிறாங்களோ அதுக்கு ஆன்சரா அல்லாஹ் அவங்க கேட்ட பிறகும் பதில் இறங்கியிருக்கு.
வாரிசுரிமை சட்டம் இறங்கியது மிக முக்கியமான ஒரு நேரம். ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துலதான் இன்னைக்கு நம்ம சொத்து பிரிக்கிறோம்ல, அந்த சட்ட திட்டம் இறங்கியது. அந்த நேரங்கள்ல தன்னுடைய கணவர் இறந்த பிறகு முழு சொத்தையுமே ஒருத்தர் அபகரிச்சிட்டாரு. அந்த சமயம் கணவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இவங்களுக்கு பெண் பிள்ளை இருக்கு, பெண் பிள்ளை இறந்தா சொத்துல பங்கு கிடையாது, முழு சொத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அப்பதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தை இறங்கினார். லிந்தகரி மிஸ்லு ஹப்தில் உன்சையின், பெண்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு, ஆணுக்கு 2 என்றால் பெண்ணுக்கு 1 பங்கு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சட்டத்தை இறங்கினார். அதே போன்று சிலருக்கு தேவையான பதில்களும் அவர்கள் மனக்கிழங்கில் கிடக்கின்ற ஏக்கமான அந்த ஆசைக்கும் அல்லாஹ் தஆலா பதில் அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூம் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, என்னோடக்கு ஏதாவது குறைகள், நாங்கெல்லாம் யுத்த களத்துல கலந்துக்கணும்னு ஆசைதான், யாருக்கெல்லாம் நீங்க ஏவி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் யுத்தத்துல கலந்துக்கணும், ஆனா என்னுடைய மனதில் அந்த ஏக்கம் இருக்கிறது, ஆனா எனக்கு பார்வை இல்லை. ஆனா அல்லாஹ் இறை தூதர் அழைத்து விட்டால் உடனே நீங்கள் யுத்தத்திற்கு தயாராகுங்கன்னு சொல்றாங்களே, நான் என்ன செய்ய முடியும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு தோதுவாக ஆயத்து இறங்கியது. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, இவங்கள் மீதெல்லாம் எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினார். இப்படி அல் குர்ஆனை துறந்து பார்த்தால் ஒவ்வொரு இடங்களிலேயும் காலகட்டங்களிலேயும் தேவைக்கு ஏற்ப இந்த மனித உலகத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறை வசனத்தை இறக்கினார். அதே போன்றுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது அடைய வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகின்றோமே, இதுவும் நம்முடைய சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பனு இஸ்ரேலை சார்ந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹில்கில் யூசுப் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவங்க எல்லாம் நீங்க வரலாற்றுல சொன்னீங்கல்ல 80 ஆண்டு காலத்திற்கு நெருக்கமாக இறைவனிடத்திலே வணங்கி கொண்டே இருந்தார்கள், சுஜூது செய்து கொண்டே இருந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை வணக்கத்திலேயே கழிச்சிட்டாங்க. ஆனா நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க சொல்றீங்க 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். ஆனா இவங்களை போன்று நாங்கள் எப்படி அமல் செய்ய முடியும் என்று கேட்ட பொழுதுதான் அவர்களுக்கு தோதுவான இந்த ரமலானில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நாளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கினான் என்று தஃசீர் இப்னு கஸீர் போன்ற பெரும் கிரந்தங்களில் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இறை வசனங்களை கடக்கும் பொழுது நம்மிடத்திலே சொல்லுகின்ற செய்தி இதுதான்: நீங்கள் உங்களுடைய வாழ்விற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதற்கான பதில் அல் குர்ஆனாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள், துக்கங்கள், அதில் மட்டும் அல் குர்ஆன் அல்ல, மகிழ்ச்சியான நேரங்களில், சந்தோஷமான நேரங்களில், திருமணம் உட்பட அனைத்து விதத்திலேயும் அல் குர்ஆனை திறந்து பாருங்கள். நமக்கான வாழ்க்கை வழிகாட்டி அல் குர்ஆனாகத்தான் இருக்கும். சஹாபாக்கள், வாழ்ந்த நபிமார்கள், அவர்களின் தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள் உட்பட அனைவர்களும் பின்பற்றிய அற்புதமான வேதம் தான் அல் குர்ஆன். அந்த வேதத்தை நம்முடைய வாழ்வில்